10,64,000 கோடி கடன் வாங்கி என்ன சாதனை? மகளிருக்கு உரிமை தொகை 2023 இருந்து இந்த மாதம் வரைக்கும் உரிமை தொகை எல்லா மகளிருக்கும் பயங்கர மகிழ்ச்சி. அது 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறக்கூடிய பெண்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. காலையில எந்திரிச்ச உடனே 6,000 ரூபாய். நான் கூட எங்க அண்ணன் தான் போட்டான்னு நினைச்சேன் அப்படின்னு ஒரு தங்கச்சி. எங்க பெரியம்மா மகன் துபாயில இருந்து போட்டிருப்பானு ஒரு அம்மா. இல்லையே, நான் யார்ட்டையுமே பணமே கேட்கலையே, எப்படி போட்டாங்க அப்படின்னு ஒரு அக்கா. அதிர்ச்சி ஆயிட்டாங்க. 5,000 ரூபாயை பார்த்த உடனே இன்ப அதிர்ச்சி ஆகி, அதாவது காலை விழிந்தவுடன் பெண்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி, இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின் சன் நியூஸ்ல போட்டுட்டு இருக்கான். 1967 திமுக ஆட்சிக்கு வருது. அன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு படி நிச்சயம், 2 படி லட்சியம் என்று வைக்கிறார். அன்றைக்கு பஞ்சம், பசி, பட்டினி, காங்கிரஸ் ஆட்சி ஒரு பணக்கார ஆட்சியாக இருந்தது என்று அடக்குமுறை ஒடுக்குமுறையிலிருந்து வந்த திமுக ஒரு படி அரிசி கொடுத்தா தான் வாழ முடியும், ஒரு படி அரிசி இலவசமா கொடுத்தா தான் பெண்கள் உழவைக்க முடியும் என்ற நிலை இருந்தது. 70 வருஷம் மாறி மாறி திமுக அதிமுக என்ற ஆண்டு, அதுல 5 முறை, 6வது முறையாக திமுக ஆண்டு, 5 முறை அதிமுக ஆண்டு. கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், ஸ்டாலின் என்று மாறி மாறி ஆண்டு 1000 ரூபாய் கொடுத்தா தான் எங்க வீட்டு பெண்கள் வாழ முடியும் என்றால் நீங்க என்ன ஆட்சியை 50 ஆண்டுகள் கொடுத்தீர்கள்? 1000 ரூபாங்கிறது எவ்வளவுங்க? ஒரு நாளைக்கு 33 ரூபாய். நான் தெரியாம இங்க இருக்க பெண்கள்கிட்ட 33 ரூபாய் வச்சு ஒரு நாளை ஓட்ட முடியுமா? இந்த கடையில போய் ஒரு டீயும் ஒரு பண்ணும் சாப்பிட்டா 25 ரூபா வந்துடும். இந்த டீ 15 ரூபா நினைக்கிறேன். ஒரு பிரெட் வாங்கினா இன்னைக்கு பிரெட் குறைந்தபட்சம் 35 ரூபா. 3 வேளை ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்கக்கூடிய 4 பேர் கூடிய வீட்டுல 33 ரூபாயை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? இவர் 33 ரூபா. யாரு? அப்பா 1000 ரூபாய். சித்தப்பா அவர் பெருந்தன்மைக்காரர்ல, அவர் கடைசி 7வது வள்ளலுடைய 8வது வள்ளல், பாரி வேறந்தருடைய பரம்பரையில பிறந்த கடைசி வள்ளல் எடப்பாடி பழனிசாமி. 1000 ரூபாய் பத்தாது, நான் வந்தா 2000 தானே. அவரு அப்பா 1000, சித்தப்பா 2000. இங்க விஜய்னா அவர் அப்பா சித்தப்பா நான் தரேன்டா 2500 அள்ளி வச்சுக்கலாம். 2500 ரூபாய் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 82 ரூபாய். 2500 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு. இவங்க என்ன சொல்றாங்க? தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு. இவரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அனைத்து இல்லத்தரசிக்கும், இவரு அனைத்து இல்லத்தரசி 60 வயசுக்கு உட்பட்ட அனைத்து இல்லத்தரசிக்கும் 2500 ரூபாய். அப்படி என்றால் ஒரு ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாய் வருது. 60,000 கோடி, 60,000 கோடி தானே? 60,000 கோடி. மொத்தமாக 5 ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த மகளிர் உரிமை தொகை. அவர் சொல்றது பெண்களுக்கான, உழைக்கிற பெண்களுக்கான ஒரு உரிமை தொகையாக நாங்கள் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம்னு ஏற்கனவே அதிமுக கொடுத்திருந்தாங்க. இவரு நான் ஆட்சிக்கு வந்தா 1 பவுன் தங்கம், ஒரு சேலை. 1 பவுன் தங்கம் இன்னைக்கு 1,10,000 ரூபாய். தமிழ்நாடு முழுமைக்கும் சராசரியாக ஆண்டுக்கு 5 லட்சம் கல்யாணம் நடக்குது. ரிஜிஸ்டர் மேரேஜ், ரிஜிஸ்டர் இல்லாத மேரேஜ் நிறைய நடக்கும். ரிஜிஸ்டர் பதிவு திருமணம் மட்டும், பதிவு செய்யப்பட்ட திருமணம் மட்டும் 5 லட்சம் திருமணங்கள். 5 லட்சம் திருமணம், ஒரு ஆளுக்கு 1 லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய். அது 25,000 கோடி ரூபாய் வருது மொத்தமாக 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணும்போது. இந்த பணத்தை எங்க இருந்து எப்படி நீங்கள் வருமானமாக அரசு கொடுப்பீங்க? இதை மட்டும் கொடு, நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்.